என் இனிய பெரிய உறவுகளே, என்னடா இந்நேரத்துக்கு போடுறேன் அப்படின்னு பார்க்காதீங்க. எப்போ நேரம் கிடைக்குதோ, எப்போ உங்களுக்கு சில சொல்லணும்னு தோணுதோ அப்போ தான் நானும் இது பேசுகிறேன். சரிங்களா? நிறைய இடங்களில் அட்வைஸ் ஃப்ரீ அட்வைஸு, பூமரு, ஆச்சா போச்சான்னு நிறையா விஷயங்களை சொல்லி கேட்குறோம். சரி, கேட்குறோமா? ஆனால் எதுக்கு செவி மடுக்கணுமோ அதுக்கு செவி மடுக்காமல் அதனால் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. அட்வைஸு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ கொஞ்சம் கேளுங்க. அது உங்களுடைய வாழ்நாள் பயணத்தில் உங்களுக்கு ஒரு நிறுத்தம் வரும், அல்லது ஒரு மாற்றம் வரும், அல்லது உங்களையே உடைக்கக்கூடிய ஒரு சூழல் வரும். அதுக்கு இந்த அட்வைஸ்லேருந்து வரக்கூடிய தீர்வுகள் உங்களுக்கு ரொம்ப பெரிய பலமாக இருக்கும். ரெண்டாவது, இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க. காரணமே இல்லாமல் யாரும் அட்வைஸ் சொல்ல மாட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது, அட்வைஸ் பண்ணுறவங்களுக்கு உண்டான தகுதி நிலைகளை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. அவங்க எப்பேற்பட்ட கேரக்டரு, எந்த மாதிரி இருக்கிறாங்க, இப்போ இவங்க சொல்கிறவங்கக்கிட்ட நம்ம வாங்கிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கணும். ரெண்டாவது, தென்கட்சிக்கோ சாமிநாதன் சார் ஒரு ஸ்டோரி சொன்னார். அந்த ஸ்டோரி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் அவர் பேசியிருந்தார். அதுலேருந்து நம்ம பேசுகிற விதத்தில் நெகட்டிவாக என்ன பேசுகிறோம், அதை எந்த இடத்துல என்ன மாதிரி பேசணும் அப்படிங்கிற சில விஷயம் சொன்னார். ஆனால் அவர் சொல்லும்போது தான் என்னால் புரிய முடிஞ்சுது. ஓ, அப்போ இதெல்லாம் நம்ம பேசக்கூடாதா, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை அட்வைஸே பண்ண போகிறோம் அல்லது ஏதாவது ஒரு விஷயத்த சொல்ல போகிறோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி சில குறிப்புகளை ஒரு நெகட்டிவை ரொம்ப அதிகப்படுத்தி அதுக்கு ரொம்ப பெரிய ஸ்ட்ரென்த்து கொடுத்து அதை ரொம்ப ஆழம் எடுத்து பேசாமல் நல்லது எதுவோ அதை இந்த மாதிரி பண்ணுங்கள், இது நல்லது நடக்கும் அப்படிங்கிறத மட்டும் பேசுங்க அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப நல்லா அருமையாக சொல்லியிருந்தார். இத்தனை நாளும் இல்லாத ஒரு தெளிவு அவர் சொன்ன அந்த சில வார்த்தைகளில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மனநிறைவை தந்தது அப்படின்னு சொல்லலாம். அதனால் அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கதைகள்லேயும் சில விஷயங்கள் நம்ம அறிவு கண்ணை திறக்கிற மாதிரியான கதைகள் இருக்குது. சரிங்களா? ஒரு கதையை சொல்லும்போது அவன் அவ்வளோ பெரிய விஷயத்தை சொல்லணுமா, ஒழுக்கமாக சொல்லணுமா அப்படிங்கிறதெல்லாம் விட கதையை சொல்லும்போதே அது நம்ம மண்டப்பில் போகிற மாதிரி ஒரு நுட்பத்தோடு சொல்லக்கூடிய தன்மை அவர்கிட்ட இருந்திருக்கு. சரிங்களா? அதனால் சில விஷயங்கள் அவருடைய பேச்சு திறன்கள்லாம் கேட்டு எனக்கும் வாழ்வில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. சரிங்களா? அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஒரு டாக்டர் பேசுகிறாரு. அவர் மன உறுதி பற்றி பேசுகிறாரு, சில டிசிஷன் எடுக்கிறத பற்றி பேசுகிறாரு, இதெல்லாம் பேசுகிறாரு. அவர் ஒரு வார்த்தை சொல்லும்போது என்ன சொன்னார், நீங்கள் தகுதியான விஷயங்களை கேட்டுக்கும்போது அந்த தகுதியோ அனுபவமோ அது யார்கிட்டேருந்து வருதுன்னு கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொன்னார். உண்மையான வார்த்தை தான். அதைத்தான் நானும் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் கற்றுக்கிற விஷயம் யார்கிட்ட இருந்து வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நெகட்டிவாக பேசுகிறாங்க, எப்போ பாரு என்னை டாமினேட் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா உங்களுடைய வெற்றி பாதை அவங்ககிட்ட இருந்தே தொடங்குதுன்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா உங்களை அவங்க திருத்தறக்கான பெரிய சான்ஸ் அவங்க கையில் எடுத்துருக்குறாங்க. நம்மளை இதை சொல்லி அதை சொல்லி இதுக்கு நீ தகுதியே ஆக மாட்டேன்னு சொல்லுவாங்களா, அப்போ தான் நம்மளை நாம் அதுக்கு தகுதிப்படுத்துவோம். அதே மாதிரி நீ ரொம்ப பேசுகிற அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம பேச்சை குறைப்போம். அது மாதிரி சில விஷயங்கள் நுட்பங்கள்லாம் இருக்குது. அதனால் கடவுள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை அனுபவங்கள் வாயிலாக தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? நிச்சயமாக இது உங்களுக்கு ஒரு உபயோகமான பேச்சாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி.